தேசப்பற்றும் தமிழ் பற்றும் நமக்கு வேண்டும். கைதட்டலாம். யாராவது ஒரு தம்பி மேடைக்கு வரலாம் ப்ளீஸ், வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அமெரிக்காவுக்கு போகிறாரு நீர் சோதனைக்கு, பிளேட்டில் நின்று திருச்சி விமான நிலையத்தில் கையை காட்டுறாரு ஆயின்ட்டு. அது அண்ணன் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். உங்கள் பேர்? சந்தோஷ். சந்தோஷ். சந்தோஷ் அவர்களே, என்றைக்குமே வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் இப்போ பாடின பாட்டு யார் பாட்டு? அப்துல் கலாம் பாட்டு. நான் கூப்பிடுவேன் தானே வேமா வந்தேங்க, உட்காந்துருந்தேன். பணியாரம் சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை? பொலந்து வச்சு அவன் அப்துல் கலாமை கேட்பான்னு தான் வந்திருக்கேன். நான் இப்படி இருந்தேன். நான் மாவு மாவு தேவை. மாவு என்னென்ன தேவைன்னு தான் கேட்டேன். மாவு தேவைன்னா கேட்டேன். மாவு இல்லாமல் அப்புறம் என்ன களிமண்ணை வச்சுட்டா சுடுவாங்க? என்ன ப்ரோ பணியாரம் சொல்கிறதுக்கு என்னென்ன தேவை? பொருள்கள் என்ன? பணியார சட்டி கேட்டா என்னப்பா இன்னும் என்னென்ன இழுத்து விடுறாங்க பாரு. சிலிண்டர் இல்லாமல் அப்புறம் என்ன வெதரை உள்ளே வச்சா இருப்பேன். இரு தம்பி, நீங்கள் சொல்லுங்கள். சிங்க சந்தோஷ். பணியார சட்டி வேணும். ஒன்று. தீ வேணும். ஒரு குச்சியை வச்சு எடுக்கணும். ஆமாம், கருணை விறக வெட்டணும். குச்சிங்கிறாரு ஈர்வலிடா. சினிக்கடிக்கடா. வேற சாப்பிடணும். கேட்டா நீ ஊர்லேயே இருக்கக்கூடாது, கேரளாவுக்கு போ. அவனுக்கு என்ன தெரியும் உண்மையிலே? இது பெண்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டால் தெரியும். எப்போ உங்களுக்கு கல்யாணம்? அவன் சொல்கிறானே வேறுவேன் இல்லை, அவனே சொல்லிக்கிட்டு இருக்கானே. நீ எதுக்கு வந்தப்பா? நானே பேசுறேன். கல்யாணம் எப்போ? 25 வயசுல கரெக்டாக பண்ணுவேன். எதை? கல்யாணத்தை பண்ணுவேன். மொட்டட்டின்னு பண்ணுவேன்டா. என்னப்பா என்னத்துல பண்ணுவேன்? உங்கள் அம்மா உங்கள் அப்பா உன் உறவுகள்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஒருவேளை கல்யாணம் பண்ணி அப்பா அம்மா உன் மனைவிக்கு சண்டை வந்தால் யார் பக்கம் தீர்ப்பு சொல்லுவேன்? அப்பா அம்மாவா பொண்டாட்டியா? பொண்டாட்டி தான் ப்ரோ. இவன் தான் ஆக சிறந்த அறிவாளி. அன்னைக்கு என்ன நடக்குமோ என்ன ஓய் ஓயின்ற பொண்டாட்டி போய் இது பண்ணும் போது நீ அப்படியே ஆத்தாள தூக்கி போட்டு அடிச்சிருவியோ, நீ வாத்தான் நீ போடின்னு சொல்லிடுவியாக்கு. எல்லா பையிலும் இதே கேரக்டர் தான். இவன் தான் உலகத்திலே உண்மையை பேசியிருக்கிறான். அப்போ அம்மா 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 அப்பா என்ன பண்ணுவேன்? ஒரே ஒரு விஷயம் அண்ணன் சொல்கிறது மட்டும் செய்யணும். பொண்டாட்டி அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்தால் 2 பேரையும் முடிஞ்ச அளவுக்கு சமரசம் பேச வேண்டும். பொண்டாட்டின்னு சொன்னேன்னா குறும்பு தெரிச்சு போகும். அந்த பொண்டாட்டியும் இங்கே உள்ள நல்லவர்களையும் பார்க்க வைத்தவர்கள் உலகத்திலே முதல் தெய்வம் அம்மா அப்பா. நீ ஆனால் எல்லாரும் செய்கிறத நீ சொல்லிட்ட. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கரெக்டாக சொல்லணும். வாலிம் வைப்பா. அவங்க சொன்னது பழிச்சிருச்சு. ஹலோ, லவ் பண்ணுறீங்களா? இல்லை. அமையலை. அமையலை. ஐயோ ஐயோ, போய் உள்ள ஒரு நம்பர் வாங்கிட்டு போ. நரஸ் அவனுக்கு அந்த 999 கொடுத்து விடுங்க. இவன் இன்ஸ்டாவில் வர்றதுக்கே இங்கே உட்காந்துருக்கான்டா. இப்போ சின்ன பயிலுங்க நான் உட்காந்துட்டு ஆய்வுன்ட்டு வாங்கி இப்போ வர்றதில்லை அவங்க. ஏன்னு கேளு, எப்படி இந்த விலங்கா பைய பார்ப்போன்னு நம்மளை கூப்பிடுவேன். நம்ம ஊருக்காரர்களை நீ போன்னு தள்ளுவாங்க. இதுக்கு தேவைமையா இங்கே உட்காந்துட்டாங்க வாரு. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போங்க தம்பி. நீங்கள் நினைக்கிறீங்க படிப்பு எதுக்குடா போயிட்டு நம்ம ஊர் சுற்றுவான், அதுக்கு போவோம் இதுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. படிக்காட்டால் இந்த காலத்துலேயும் மதிப்பே கிடையாது. நான் இன்று யோசிக்கிறேன் ஏன் படிக்கவில்லை என்று. ஏன்னா எனக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது. ஆங்கிலம் தெரியாதுக்கு என்னடாது. ஆனால் இன்னொரு பெருமையாக இருக்குது எனக்கு. நான் படிக்காட்டாலும் படித்த உறவுகளெல்லாம் எனக்கு உறவாக கிடைத்த நினைத்து சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்கேன். இந்த தம்பிலாம் வந்திருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க. என்ன ஊருன்னே மட்டுப்படலை. இந்த எந்திரிச்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போகிறேன். உலகத்திலே இந்த நாடக கலையில் எல்லாரும் பார்த்துருப்பேன். நடிகர் அத்தனை பேருமே ஓய்வு எடுக்கலாம். ஆனால் பக்கம் மேலே கலைஞருக்கு மட்டும் ஓய்வு எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வரட்டடியாக அடிப்பாங்க. அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அடிக்கிற அடி பூரா கராட்டை அடியாத்தே அடிப்பேன். என்ன பாட்டு பாடு, அன்றைக்கெல்லாம் ஜோவை பாட்டு பாடுறேன். உச்சி வகுந்தரத்துட்டு கிட்டுங்கிட்டு உப்புன்னு அடிக்கிறேன்.
இவர் வந்து அனிருத் இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அனிருத்து இவன் இல்லைன்னா இல்லை. காப்பி ஓட்டு கொடுப்பேன். இந்த மாப்பிள்ளை உண்மையிலே இன்னைக்கு இவங்கெல்லாம் அங்கே அண்ணே முருகண்ணே கிடைச்சது பெரிய சந்தோஷம் அண்ணே. பூராமே இந்த 4 பேரும் தீயா. நீ இல்லைடா அவங்கடா, இவனடா அப்படி இருக்கியா நீர் காக்கா மாதிரி. எங்கள் அண்ணனுக்காக எத்தனையோ பேர் மதுவை குடிக்கிறீங்க, குடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு நான் வரல. ஏதோ நான் சொன்னால் ஒரு 4 பேர் கேட்பேங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த குடிக்கிற ஆளுங்க தினசரி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இது, தண்ணியை விட்டுருங்க ப்ளீஸ். அந்த அவன் மாதிரி 4 பேர் இருந்தால் அந்த ஊர் வயிற்ற பிடுங்கினாப்புல இருக்கும். கட்டிங் போனாட்டம் நாடகம் பார்க்க முடியாதான். இப்போ நாடகம் பார்க்க வந்தாலும் கூட மிஷினை வச்சு செக் பண்ண ஒரு ஊரில் ஒன்று வச்சுக்கிடுவான். தண்ணி அடித்தாலே நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாது பார்ப்போன்னு ஒரு 10 பேர் மிஷினை வச்சு நில்லு. ஒரு உள்ள இங்கே இருக்காது, பொம்பளை மட்டும்தான் உட்காந்துருக்கு நாடகத்தில். மிஷினே தீ பிடிச்சிரும். இன்றைக்கி ஏன் எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம கிழவன் சொல்லி வச்சுட்டு போனது, இந்த மாதிரி சரக்கை போட்டீங்கன்னா உள்ளே இருக்க கிருமி பூச்சி செத்து போகும்டா. பூச்சி இப்போ சாகாதடா. இப்போ இருக்க சரக்கை சாப்பிட்டீங்கன்னா ஆச்சி வளராமல் ஓசையே கட்டாயிரும்டேன். அண்ணனுக்காக அந்த பாட்டு மதுவை குடித்து விட்டு பாடுற அந்த பாடல். திருவிடானை காரக்குடி மிஸ் விக்னேஸ்வரன் சார்பாக 1001. சரி, ஒரு 200 இருக்குமா தம்பி? ஹலோ எக்கோ ஹலோ 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 வேணா மது பழக்கம் பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும் நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. வேணாம் மது பழக்கம் வேணாம் அந்த குடி பழக்கம். யாராலும் ஒழிக்க முடியாது அண்ணன் தம்பியெல்லாம். அது வாட்டுக்கு திறந்து அவங்க வாட்டுக்கு வைக்கட்டும். நம்ம டூலர் அந்த பக்கம் போனா தானே சரக்கு வாட அடிக்கி. டூலர்ல வீட்டிலே நிப்பாட்டிட்டு கறி எடுத்து குடும்பத்தோட சந்தோஷமா ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுங்க. மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு இந்த மதவை நிறுத்த முடியும். உண்மைதானே? எத்தனை அரசாங்கம் எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாலும் அவர்களால் முடிந்தது நல்லது செய்வார்கள். இந்த கடையை மட்டும் அடைக்க முடியாது. ஏன் அடைக்க முடியாது என்று திமிராக இவன் சொல்லுகிறான் என்று நீ யோசிக்கலாம். இப்பொழுது நமக்கு செலவு மிச்சம். நேராக போகிறோம், 170 கொடுக்குறோம். ஃபைனான்ஸ் எவ்வளோ இருக்கும்?
அவளை கொடுத்துட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு வீட்டில் படுக்கிறோம். அடுத்து இந்த கடையை அடைத்து விட்டால் நம்ம நேரம் மதுரை போக வேண்டும். கடுக்கா வாங்கணும், மண்டவலை வாங்கணும், ஊரப்பானை போடணும். ஊரப்பானை போட்டால் அடுத்தவன் பேத்துட்டு போகிறதுக்கு அந்த ஊரப்பானைக்கு முன்னாடி ஒரு கம்பை ஊண்டி கேமரா போடணும். திருப்பி அந்த ஊரப்பானையை எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே தெரியாமல் ரைடு வந்துருமோன்ட்டு ஸ்டவை பற்ற வச்சு கேஸை பற்ற வைத்து நீங்கள் சாராயம் காய்ச்ச வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதனால் மனக்கட்டுப்பாடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் அப்படித்தான் தெரிந்தினேன். அதே மாதிரி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு தாளக்காரன் பார்த்துருப்பீங்க. அவனுக்கு முடியலை, வண்டியிலேருந்து விழுந்து விட்டான். காரணம் அந்த முண்டை சென்ற செயல். அப்படி துண்டி கருப்பு சாமி, துடியான தெய்வம், அதுக்கு போய் கயிறு கட்டிட்டு குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிவிட்டு மறுநாளே அடிச்சிருக்கேன். சாமி அடித்து விட்டது. ஒரே ஒரு விஷயம், தெய்வத்தை நீங்கள் லேசாக விளையாட்டு காரியமாக நினைத்தால் தெய்வம் நின்று கொண்டால் அப்புறம் ஆத்தானால் வராது, நோத்தானால் வராது. அதே உண்மை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலே இந்த திருத்துறதுக்கு என்னால் முடியாது. அதனால் நோட்டீஸை வாசிக்கிறேன். கொஞ்சம் வாலியும் போய் அவன் சொன்னது பழச்சிக்கிட்டே இருக்கு. அல்லோ 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 என்ன கருத்தும் புனர்வழங்கக்கூடிய மதிமரியாதைக்குரிய ராமநாதபுரம் மாவட்டம். எக்கோ வைக்கக்கூடாது, வாலிமுதேன்னு சொன்னேன். எக்கோ மட்டும் ப்ளீஸ் ப்ரோ. பூமகள் வாழ்த்துக்கள், நல்லாயிருக்கு. ஏன்னா இவ்வளோ வெட்ட வெளியில் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஊருக்குள்ளே போட்டால் இன்னர் கிடைக்கும், ஒரு வீட்டில் அடித்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வாய்ஸ் வரும். இவ்வளோ பொட்டலில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரேட்டை ஏற்றி பேசியிருப்பீங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம். திறமைக்குத்தான் பரிசு, பணம் ஒரு மேட்ரு கிடையாது. கைதட்டலாம், நீங்களும் கற்றுக்கலாம். எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை. நானே உண்மையும் சொல்லிவிடுவேன். ராமநாதபுரம் மாவட்டம் திருவடானை வட்டம் அச்சங்குடி ஊராட்சி ஆண்டிவைய கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சித்துவிநாயகர், ஸ்ரீ அகோர வீரபத்ரர், ஸ்ரீ 18ஆம் படி பெரிய கருப்பு, ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ முத்துமாரி, ஸ்ரீ முருகன், ஸ்ரீ முன்னோடி ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் இந்த மேடையை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளியம்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். எதுக்குடா அந்த எவேட்டு ஏழை? இது என்ன மகமாய் நாடகமா? பாடா படுத்துறாங்க, டச்சு புச்சுன்னு போட்டு அடிக்கிறாங்க. நடிபுஜ வேந்தன், நடிபுஜ மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் தொண்டையை சேர்ந்த எஸ் செந்தமிழ் செல்வன் அவர்கள் வேலன் வேடன் வரத்தனாக நடித்தார். என்ன ஒரே அடியில் கொண்டே விட்டிய? சரி, கொஞ்சம் எஃபெக்டாக பண்ணுங்க. குயிலுக்கு இணையாக பாடுவாங்க, பேசுவாங்க. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்கிற வள்ளியை நீங்கள் பார்த்து விட்டு தான் செல்ல வேண்டும். பாடக்கூடிய தாய் பாட்டாக இருக்கட்டும், தகப்பன் பாட்டாக இருக்கட்டும், பார்ப்பவர்களை கண்ணீர் வடிக்காமல் இந்த அம்மா உள்ளே போகவே மாட்டாங்க. ஏன்னா மிளகாத்தூள் கம்பெனியில் விளாடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவ்வளோ ஒரு உருக்கம். நான் இந்த வள்ளிக்கு ஒரு ரசிகனாக என்பதை நான் பெருமையாக சொல்கிறேன். இது கைதட்டி 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 கையடிச்சு அன்பு சகோதரி, பாசத்துக்குரிய அன்பு சகோதரி அம்சபிரியா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்று வளர்ந்த தம்பி, இவருக்கு எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும். ஏன்னா கலகம். பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் அஜித்குமார் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நீ 4 பேர் வேணாம், ஏன்னா உங்களுக்கு காம முத்திருச்சு, ஏன்னா மூடாயிருச்சு, வீட்டுக்கு போங்க, நான் இருக்கிற ஆளை வச்சு அடிச்சுக்கிறேன். ஏன்டா ஒரு எவ்வேடு தானே சொன்னேன். நீ நினச்சி நம்ம சோத்து பொண்ணு பள்ளி கொடுத்து மாதிரி அடே பழனி கொத்தனார் மைனே சூத்தரிச்சு போவோம், கலைவாகும் மயிரை புடுங்கணும். அப்போ நீங்கள் என்ன இப்போ டிசிஷனு என்ன எஃபெக்ட்டு 48 எஃபெக்ட்டு? இவன் பிஆர்சி கண்டக்ட் மாதிரி புல்னு இதை போட்டு அமைக்க அவன் முண்டை கை ஒடிஞ்சு வச்சுருந்தா இப்படி சரி. அடுத்து என்ன அடிக்கணும்? ஓம்பேடா ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது. உண்மையிலே எத்தனையோ ஜாம்பவான்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தியை நான் சந்தித்து வந்தவன். ஆனால் ஒரு இள வயதில் ஏன்னா எடுத்து வச்சவனே ஒரு ஹார்மோனிய சக்கரவர்த்தி மக்கள்கிட்ட கைதட்டு வாங்க முடியாது. ஆனால் அவன் வாங்கிட்டேன். அப்போ வாங்கிட்டேன்னா காலையில் சம்பளத்தை என்கிட்ட கரெக்டாக வாங்குவேன். ஏன்னா ஆண்டி எல்லோரும் கைதட்டினாங்க, நான் பேர் வாங்கிட்டு 200 சேர்த்து கொடுண்டுவேன். அப்படி எதுவும் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா கூட இப்போ எதிர்த்துக்கோ, டிரைவர் நீ வாப்பா, அங்கே எப்படி பிரேக்க மதிக்கிறியா? 6 நடத்திருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் வள்ளியே வரல, நான் விடலையே மாதிரியே தொழில் சட்டி எடுத்தவன் போல அப்படியே வர சொல்லி அது வந்து ஆடிச்சு. பொன்மகளே தேவியம்மா ஆடிச்சு, ஊரே ஆடி. என்ன லேசாடா, நான் என்ன வேணாம். இந்த கலை என்பது யாருக்கும் சொந்தான்.
நாடக கலைஞருக்கு மட்டும் நாடகம் சொந்தம்னு பத்திரம் போட்டிருக்காப்பா. இங்கே இருக்க அத்தனை உறவுகளும் நடிகர் தான். என்ன நம்ம உலகத்துக்கு தெரியல, என் சிங்கங்கள் தெரியலை. அவ்வளோதான். கைதட்டலாம் கைதட்டலாம், இது நல்ல வார்த்தை. ஏதோ உங்களை குளிர் வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை தெரியல. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையும்போது அன்பு தம்பி சந்துரு இப்போ 3 வாட்டில் கைதட்டு வாங்கினல. அப்போ அண்ணே உள்ளே இருந்தேன். இப்போ என் கண்ணார அறிவாக்குறதில்ல, என் கண்ணார மனசு குளிர உனக்கு கைதட்டுறது அண்ணே அந்த நீர்மாலையை பார்க்கணும். தொங்காசு கிடையாது, வாவோடு ஒரு வாக்கில் தூக்கிட்டீங்க. அன்பு தம்பி மணப்பாறை அருகாமல் உள்ள சத்தியம்பட்டியை சேர்ந்த சந்துரு அவர்கள் ஆறுமணியம் பின்பாடு கைதட்டு வாங்கப்பா தம்பி. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துழிய போல குணம் படைத்த என்னவனே, வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துழிய போல குணம் படைத்த தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார்? இது மன்னவன் பேரே. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே. மாறி போன போதும் இது தேரு போகும் வீரே, மாறி மாறி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதே, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதே, சாமி வந்து கேட்டிடுமா பின் பழியை கேட்டிடுமா, மண்ணுக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரே. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனுஷன். உண்மையிலேயே நிறைய ஏழை வலையில் வாழ வைத்திருக்கிறார். அவர் பாட்டை நீ பாடும்போது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி. நன்றிண்ணே. கே பழனிக்குமார் கோடீஸ்வரன். எனக்கு படப்படன்னு வருது. இந்தூரோட போலீஸ்காரன் விசிங் கார்டு அடித்தாங்க. கே பழனிக்குமார் கோடீஸ்வரா டெக்டைல்ஸ் ரெடிமேட் அண்ட் மொபைல்ஸ், வடக்கு தெரு சேட்பேங் அருகில் திருவிடானை. எங்களிடம் சட்டைகள், பாவாடைகள், ஃபேன்சி சேலைகள், பேண்ட்டுகள் இளவட்டத்துக்கு வெதர் லாங் கிடைக்கும். நாட வேண்டிய ஒப்பற்ற ஸ்தாபனம் எங்களது கோடீஸ்வரா டெக்டைல்ஸ் ரெடிமேட்ஸ் அண்ட் மொபைல்ஸ் திருவிடானை. வாழ்த்துக்கள் உறவுகளை, ரொம்ப நன்றி நன்றி. ஆரம்பத்தில் இந்த சட்டிக்கு பேர் சட்டி கிடையாதுங்க. ஐயா காலத்தில் வெதர் வடிகட்டி, அது வேறு கோமணம் மயிர்மணம் தூய தமிழ் அதான்டா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி. அடிக்கிற அடி அதை கண்ணு அடிப்பேன். இந்த 1.5 வருஷம் அப்புறம் அடி வராது. கல்யாணம் பண்ணிடுவேன், இழப்பு அடையும். அப்போ என்ன ஒன்றே 2 தட்டு தட்டுவேன், மைண்ட் இல்லைன்னேன்டுவேன். அது வரலேன்னு பாரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை மருது. காவல்துறை ஐயா,
அண்ணன் அடி, சொந்த அடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னப்பா ஐசெட் கொஞ்சம் வாலிமை. ஏன்னா இந்த ஆள் அடிக்கும் போதே ஆடாத ஆள்லாம் ஆடுவாங்க. அடி பிரித்து எடுத்துருவாப்புல. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, எந்த பகுதியாக இருந்தாலும் பேர் வாங்கிட்டு போயிடுவார். அப்படியே முடியாட்டாலும் ஊரில் அரிசி பருப்பு வாங்கிட்டு போயிடுவார். ஒரு பிச்சுரியான் தம்பி கண்ணாடி கொஞ்சம் முன்னாடி அப்போ அவனுக்கு ஒரு அடி பேக் ஷாட் அடியாடா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, அன்பு மாப்பிள்ளை. அவங்க ஐயா பேர் சுப்பிரமணி கிடையாது, பாபன். இவர் பேர் எஸ் ரூபன். ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். அடிப்பார். அக்கா, உங்களுக்கு என் மகளை கொடுத்ததை நினைத்து நான் பெருமை அடைகிறேன். கவலையே இருக்காது. நீ எங்கனையே அடித்து காப்பாற்றிடுவேன். பஸ் ஸ்டாண்டில் கூட அடித்து காப்பாற்றிடுவேன். இன்னும் 3 தாரம் கூட கட்டுங்க. போ தொண்டி அடி கிடையாது. இப்போ அதை மறந்துட்டாப்புல. வேற அடி அடிங்க தம்பி. ஒரே ஒரு அடி என் தம்பிகளுக்காக. கேரளா அடி அடி. ஏதாவது வந்தது சொல்ல. நீக்குற அடி இல்லடா, தேவாசார அடிடா. ஏ சாமி வருது சாமி வருது வண்டிய விடுங்கடா. ஒரு சூடம் தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாவை கலப்படம் பண்ண வர்றா. நீ பொழைச்சுக்கிறோடா முள்ளலி முண்டை. தாளக்காரர் மாப்பிள்ளை, அன்பு மாப்பிள்ளை, தாள கலைஞர், திரைப்பட நடிகர் சதீஷ்குமார் அவர்கள் பல படத்தில் சண்டு மாஸ்டர் நடித்திருக்காரு. இப்போ அதனால தான் காலை கந்துறாரு.
வாங்க போ தூண்டி கருப்பூர் சாமி புகழ். வாய பாரு பண்ணி குண்டி மாட்டேன். அடி நல்ல அடியா செப்ப வந்து போச்சு. ஹலோ நேரம் எப்படி நில்லுங்க, காலை எப்படி வைங்க. எங்களை பகச்ச புத்துருக்கட்டு பாண்டிக்கிட்ட சிகிச்சை. காலை கந்திட்டில முண்டை தாளை எடுத்துட்டு வா. இதுக்கு தானே போன மாதிரில பொழந்தேன். வா எடுத்துட்டு வா. நான் பாடுற பாட்டுக்கு நீ கரெக்டாக போடணும். எக்கோ வைங்க. அல்லோ 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 பூ வாங்கி வந்த நேரம் என் பொண்ணுரதும் ஒன்று காணா. எனக்கு ஆயிரம் இந்த காலுகள மாதிரியே ஒரு இங்க வாடா. நானே நிக்க முடியாம நின்றுட்டு இருக்கேன், நீ வேற ஓரா இழுத்துட்டு போற. சரி சரி சாட்டா அப்படிப்பா. பரவாயில்ல கரெக்டாக பாடுறேன். பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே நீ வேற அதெல்லாம் தின்னு கிடைக்கும். உனக்காக இளையராஜா வந்து பாடுவாரு. என்ன பாடுறேன்னா அது நக்கல் மயிர் பண்ணாம தாளம் போடு. சாரி ப்ரோ. கட்ட பொண்ணு கட்ட பொண்ணு. ஐயா என்னங்கய்யா நீ இறங்கி வாடா. ஒரு அரை விடுறா அவனை கரெக்டாக போடணும். என்ன திருவிடானில உளுந்த வடைக்கு சீரழிச்சு விட்டுட்டு போயிருவேன். அந்த வண்டியா மத்தியா தம்பி பேக் சாப்பிட்டா நான் சொல்லணும் ஒரு ஏந்து எழுந்திரு குன்னிட்டு தெரியுது. என்னே இல்லை அங்கேவோ இந்த ஐயா அது வேணாம்டா மண்டை உடஞ்சு போகும்டா செஞ்சிடாதடா. தே பிடிக்க பாடுறது நான் உனக்கு அதுக்கு வாலிமோ நீங்க இதை வச்சு நூலை போய் கட்ட போறாங்க அவங்க. ஐயா அடுத்து ஒருத்தர் வர்றேன் வெட்டினாலும் வெட்டுவேன் கட்ட போடு மாப்பிள. கண்ணங்கரத்தகினி கட்டழகேன் தொட்டகினி அண்ணன் நடை போட்டாலடி. ஆமா பரதநாட்டிய கிளாஸ்ல இருந்தாரு. பாட்டுற பாட்டுக்கு தாளம் போடுங்க மாப்பிள. நீ டக்குன்னு பாடுவோமா முடியலனால. டக்குன்னு பொடிப்பே மைனா போலி தம்பி இவனை அடிப்பா. அவன் தான் முடியலைன்னு சொல்றேன் விட வேணா. ஏன் அவனை போட்டுட்டு பாடாப்படுத்துறீங்க? அவனை அடிக்கத்தானே உன்னை வர சொன்னேன். என்ன எதுக்கு அடிச்ச? அத்தி பழனி கொத்தனார மையம் மண்டியை உடச்சுட்டேன். உனக்காக மன்னிச்சு விடுறேன். நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். இனிமேல் நாட்டில் தவறு செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது. நீங்களும் நல்ல மனுஷன்தான். திருந்தி வளகப்பாரு கலிசரி காளிமுனி அருளோடு நீ நல்லா இருக்கணும். பொம்பளை பழக்கம் வேணாம். வீடியோ காலில் முண்டமா பாருங்க. 2 பிள்ளை தாய் பொத்து நீ உணச்சி நீ ஒரு பொறிக்கு உண்ட. நீ அண்ணே என் தம்பி 2 பேரும் ஒரே மாடு. கரெக்டாக போடணும். சின்னம்மா ஏன் பெரியம்மா இவன் திருந்த மாட்டேன். வாடா அப்படி வாடா. என்னை துதித்ததுனால உனக்கு வெற்றி வரும்டா மைசன் 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 மைசன். கரெக்டாக போடணும். அந்த அண்ணன் சொல்லிச்சேங்க. அண்ணன் சொல்லி நான் ஒன்னு நினைச்சேன் கண்ண பத்தியில கண்ண 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 பத்தின உன்ன அந்த எந்த பாட்டு படிச்சு எது போறேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகர் என்னுடைய புத்துரு திண்டுக்கல் அருகாமல் உள்ள சித்திரசங்குடியை சேர்ந்த அரிதரணி அவர்கள். அடிராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஒரு ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியில் ஆடடி குலுங்க குலுங்க ஆடடியோ குலுங்க ஆடடியோ. நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக கடுமையான ஒரு போராட்டம் 3 வண்டியிலே முத வண்டியாக வந்து கொண்டிருக்கிறார் என் அன்பு மாப்பிள்ளை
விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணுக்கு சொந்தக்காரர் யோகி பாவின் எதிரொலி ஆனந்தராஜ் அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக்கொண்டார். 2.25 அடி உயரம், 187 கிலோ. சாயந்தரம் நிறுவைப்படி இருக்க ஏறிட்டேன். என் அன்பு மாணவன் அவன் வந்ததுலேருந்து இப்போ நான் வாரத்துக்கு 7 சுப்பம் அரிசியாக ஒதுக்கி இருக்கிறேன். அம்மா திண்டு குடிய கெடுத்துருவேன். பப்புல அம்மாதே அந்த உட்காந்துருக்கேன் பாரு. அவன் அதே மடுவு தொங்கிருச்சடா கல் பானை மாதிரியே. தேய் வெட்டின மாப்பிள்ளை வணக்கம்டா மடுவு பயிலுடா. என் அன்பு மாணவன் பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்தோம். தெல்ல தெளிவாக ஒளி அமைப்பு பூமகள் ஆடியோஸ் ஆணை உரிமை வி சுப்பிரமணியன். பூமகள் ஆடியோஸ் பாட்டு போடுங்க. பூமகள் மைசட்டு இதுதாங்க கிராமத்துல இருக்கிறாங்க. இங்க வேணும் மைசட்டு போடுவாங்க. எந்த ஊரு போனாலும் பெறுவாங்க. பூமகள் மைசட்டு இருக்கிறாங்க. சூப்பரா இருக்குதுங்க. கிராமத்துல இருக்கிறாங்க. வாழ்க வாழ்க பூமகள் மைசட். இங்க வளர்க வளர்க பூமகள் மைசட். எத்தனை தடவை மைசட் பேர சொன்ன ஒரு 50 ரூபா நகட்டலையாப்பா. நீ நல்லா இருக்க வாழ்த்துக்கள். சும்மா சொன்னேன் வாழ்த்துக்கள் தம்பி. அதனைத் தொடர்ந்து கொட்டக அமைப்பு மதன்குமார் எஸ் ஸ்டீல் பந்தல் டெக்கரேஷன் பாரதி நகர். அன்பு உறவுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க. நாடகத்தை காண வருகன இருக்கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ஆண்டி வயல் கிராமத்தார்கள். இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு. எங்கே 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 இங்கே மற்றும் குறிவிழந்த பாண்டிக்கு எங்கே 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 இங்கே எடுத்துக்கொண்டிருக்கின்ற. எதுக்கு வர்றானே இது இல்லையாடா. என்னமோ பெரிய வேல்ராஜே வட்டத்துலேருந்து கற்றுக்கிட்டது மாதிரி இப்படி இன்றியான் ஆற்றியான் அங்கிட்டு எடுக்கிறேன். காலையில் வீடியோ அனுப்பி விட்றான்னா புள்ளியாக அடிக்குதுன்றேன். இல்லை பேட்டரி போட்டிருக்கியாடா. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், முன்னாடி வெளிச்சம் பயங்கரமாக இருக்குண்ணே, கிளாரிட்டி கிடைக்காதுன்னு. சரி வெளிச்சம் இல்லாத இடத்துல இடுறான்ட்டே பின்னாடி போய் போட்டேன். அங்கேருந்து எடுக்கலாம்னு பார்த்தா கடைசி வரைக்கும் கவட்டுக்குள்ளேயே எடுத்துருப்பேன். லூஸ் பையன். அன்பு தம்பி சிவகங்கை தினா யூடியூப் சேனல். இந்த பேரே அவன் பேர் கிடையாது, செட்டப்பு செல்லப்பா. தினா யூடியூப் சேனலில் ஒரு கைதட்டு கொடுக்கலாம்ப்பா. வெக்கப்படுவேன். பொம்பளையாக பறக்க வேண்டியவன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்போம். ஏன்னா அன்பு உறவுகள்லாம் நிறைய இளைஞர்கள் வெளியில் வந்து வந்திருக்கீங்க. என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் வேலை வெட்டிக்கு போனோம். மணி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கினாத்தான் உங்கள் குடும்பத்தை பார்த்தாத்தான் மற்ற கலைகளை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே ஒரு பொழுதுபோக்காக இருக்குன்னா எங்களையும் நீங்கள் காப்பாற்றுறீங்க. அதனால் இதை முடிச்சுட்டு லேடிஸை வர சொல்கிறேன். அப்புறம் போட்டு பிணைஞ்சிக்க தெரியும். அந்த வந்துருச்சு பொம்பளை நம்மளா நாரையா. உங்களிடம் பேசி ஒரு காந்துன்னு வச்சே காந்திருச்சு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த மணியையா மாணவன். என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக பார்த்தால் 25 ஏக்கரிலே உடமரத்துக்குள்ளே கட்டடம் இல்லாமல் படுத்திருக்கிறான் கள்ளிசேரி காளிமுனியன் அருளூர். கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுடி அருகாம் நச்சுகுளம் கிராமத்தில். எத்தனை உறவுகள் வந்தாலும் இந்த ஆயில் உள்ளவரை என்னால் கஞ்சி ஊற்ற முடியும். காரணம் நான் தினசரி ஊரா சென்று கூத்தாடக்கூடிய ஒரு கோமாளி என்பது எனக்கு பெருமை. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர். மீண்டும் திரைப்பயணத்துக்கு சென்று விட்டு 2027 நாடக மேடையிலே கோமாளியாக தோன்றுவேன். அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். அவர் எவ்வளவு வச்சிருக்கான்னு தெரியல. 500 தாள் தெரியுது. சும்மா வாங்க வாங்க
என் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு தம்பி கொஞ்சம் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தா கொஞ்சம் அப்படியே மேலிடத்துக்கு அண்ணே அனுப்பி மேலே போட்டுருக்க தமிழ் எனக்கு தெரியலண்ணே. தம்பி நீ 4 பேரும் போகிறது நல்லது. அத்தனை வருஷத்துக்கு படிப்பீங்க தானே உங்களை போடுறேன் நாடகங்கள். என் அன்பு எம்கேஆர் அவர்களுக்கு என்னது வி த லீடர்ஸ் அண்ணாமலை சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்படுத்தி கருவப்படுத்தியுள்ளார்கள். இப்படிக்கு குமார் கவிதா குடும்பத்தார்கள் உண்டை முப்பது தாள் இருக்கு எப்படி 100 ரூபா அதெல்லாம் போட்டிருக்காங்க. 1001. ஐயோ சாரி 1001. சரியா தெரியல. 1100 படிக்கிறான். ஒரு 0 அவர் செருப்பு தெரிஞ்சிருந்தா திருப்பி செருப்பு அங்கே போயிருக்கும். நான் பெரிய ஆஸ்பத்திரி போயிருப்பேன். என்ன மயிர் படிக்கிறிய? ஆனால் சேந்த முண்டை கூட குருட்டு முண்டை. தம்பி இங்கே வாப்பா, அவன்கிட்ட போகிறான். இந்த வந்துட்டானே சிங்கம். அதுக்கு தாண்டா என் சிங்கத்தை பாரு. என் டீஷர்ட்டை தூங்கும் போது கூட கழட்ட மாட்டேன். எம்கேஆர் உருத்தான உறவுகள். இவன் ஏன் சிங்கம் அவன் கிடக்காங்கடா கேவல போயில. நீ படுறா அல்ல நிறுத்தி படுறா. பிள்ளையார் சொல்லி நீ போயிரு உடனே கொண்டே வருவேன். பிள்ளையார் சொல்லி இது ரொம்ப அகராதி மயிரா தெரியுது. சரி பிள்ளையார் சொல்லி இருந்து வா. அத்தியாரா அவன் மூத்தத்தை குடிங்கிறா. ஒரு தமிழன் தாண்டா அவன் அறிவாளி. பிள்ளையார் சொல்லி வரைக்கும் அடுத்து கோடுண்டுவேன். இப்போதே அவனை கொல்லப்படேன். பிள்ளையார் சொல்லி வா, அதுலேருந்து வா. மஞ்சள் பழுப்பு போட சொல்லவா? ஏலே இவ்வளவு என்னப்பா? சரி சரி அவன் சொல்கிறேன். அன்பும் பண்பும் நிறைந்த மாமா அவர்களுக்கு மருமகன் அழகர் 70. இங்கே மாடு சென்னையாக இருக்குது, அங்கே அத்தை சென்னையாக இருக்காங்களாம். என்ன படிக்கல? என் அன்பு எம்கேஆர் அவர்களுக்கு நிகழும் 10 நிமிஷம் துளாராசி வெள்ளி ஜவா போய் முனியாண்டுக்கு விளக்கு போடுங்க. பூராமே படிக்க தெரியாம வச்சுக்கிட்டு. என் அன்பு அண்ணன் எம்கேஆர் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் லீடர் வி த லீடர் அண்ணாமலை சார்பாக 1 அல்ல 2 அல்ல ரூபாய் 1001 குமார் கவிதா குடும்பத்தார்கள் 5 கோட்டை. ஒரு வழியை படிச்சாச்சு பொத்து. அது தெரிஞ்சு அதுக்கு நான் இங்கிட்ட வந்து இதில் இது கிராமத்தில் நடக்கிறது இயல்புதான். ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் இன்னொருத்தனை கூப்பிட்டு காட்டு தெரியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. இப்படி வருவேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை இழுத்து விட்டு போயிடுவேன். வண்டிக்குள்ளே வந்து பிஸ்டிங்கு போயிடுச்சுன்ட்டுவேன். அவனுக்கு பிஸ்டிங்னா முண்டை என்னன்னே தெரியாது. இதுதான் ஏதோ நம்ம தமிழில் நான் பிறந்தது பெருமை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எல்லாம் நான் சிரிக்கிறீங்க. ஒரு சிலர்லாம் என்னை படிக்க தெரியலன்னு நினைக்கிறீங்க. சிரிக்கக்கூடாது. நான் பிறந்த தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தெரியலாதான் என்னை நீங்கள் செருப்பு கட்டி அடிக்கணும். தமிழ் எனக்கு தெரியும். அண்டைய நாட்டு மொழி ஆங்கிலம் எனக்கு அதுக்கு எப்படிலாம் சமாளிச்சுவீங்கிட்ட போயிட்டு வரவா. பொம்பளை வர்றேன், லேடிஸ் வந்தவொடனே நான் வந்து அமுக்குவேன். எங்கள் ஆளுக உரம் பெண்ணஞ்சு எடுத்துருவேன். 2 பேரும் ரெடி ரெடி ரெடி. ஏன்டா தவி போறீங்க நாசமாக போக. குட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஹட்டம் பார்க்க அழுவத்து கூடுங்களே தன்னானே நான் கொஞ்ச நேரத்தில் வெளியே வரேன். நானே குட்டரம்ப கூடிருச்சு.